மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட பார்த்தீங்கன்னா அனைத்து மேனேஜ்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறத பார்த்தீங்கன்னா செய்தி வெளியாகிட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2022, 2023, 2024 இந்த 3 ஸ்டேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த 3 சீசனாக பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணாதங்காட்டி பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சான மார்க் கோச்சர், அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற டீம்ஸ்லாம் லசித் மலிங்கா தவிர பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறத தகவல் வெளியாக இருக்குது. இப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஹெட் கோச்சாக பார்த்தீங்கன்னா ஆசிஸ் நெஹ்ரா வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடு பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷம் ஒரு ஜிடி மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மவே ஒரு வீக்கஸ்ட் ஆன் த பேப்பர் இருக்கிற மாதிரி ஒரு டீம் பார்த்தீங்கன்னா நம்மவே ஒரு சிறப்பாக வழி நடத்தி 2 டைம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கூட்டிகிட்டு போய் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கோப்பையும் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆசிஸ் நகரா ஹர்திக் பாண்டியா காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மர்கா பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி மேனேஜ்மெண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ரோஹித் கேப்டன்சி விட்டு திடீர்னு நிற்கிறங்காட்டி அது அதிருப்தியில் இருக்கிறங்காட்டி ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணாதுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாயிருக்கு. இது கூடவே தொடர்ந்து சில முக்கிய பேர்களும் பார்த்தீங்கன்னா வெளியே போகிற மாதிரி தகவல் இது வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இப்படி இருக்கலாம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பார்த்தீங்கன்னா மார்க் பவுன்ஸோட கான்ட்ராக்ட் எண்ட் ஆக போகுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பார்த்தீங்கன்னா ஆசிஸ் நகரை பார்த்தீங்கன்னா குஜராத்லேயே பார்த்தீங்கன்னா ஹெட் கோச் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பார்த்தீங்கன்னா வேறு யார் ஹெட் கோச்சாக வருவாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மவே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் ரிட்டன்ஷன் வரக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா நிறையவே மாற்றம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாட பிளேயர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் ஃபாரின் பிளேயர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விடுவிச்சுட்டு புதுசாக அடுத்த வருஷம் ஒரு கன் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஒரு புது கோச் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ண போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. மும்பை இந்தியன்ஸ் அணி என்னதான் சாம்பியனாக இருந்தாலும் கடைசி 3 சீசனாக நம்மவே ஒரு சுமாரான சீசனாக தான் மும்பை இந்தியன்ஸ் அணி ஆடிக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா வரப்போகிற சீசனில் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடும் அப்படிங்கிற தான் ரசிகர்களிடையே மேனேஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா தெரிவிக்க போகுது.